குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தது. ஹரியானா சட்டசபை தேர்தல் நேற்று ஒரே கட்டமாக நடந்து முடிந்ததும் இரவில் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியானது. ஆட்சி அமைக்க 46 சீட் தேவை. ஆனால் காங்கிரஸ் கட்சி 50 முதல் 58 இடங்களை கைப்பற்றி தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஹேட்ரிக் அடிக்கும் முனைப்புடன் களமிறங்கிய பாரதிய ஜனதா 20 முதல் 28 இடங்களை மட்டுமே வெல்லும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. எக்ஸிட் போல் முடிவுகளால் உற்சாகத்தில் இருக்கும் காங்கிரசார் இப்போதே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தோஷம் ஒருபுறம் இருக்க, அடுத்த முதல்வர் யார் என்ற கோஷ்டி பூசலும் காங்கிரஸில் எழுந்துள்ளது. முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபிந்தர் சிங் ஹூடா, குமாரி செல்ஜா, ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா ஆகியோர் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகின்றனர். காங்கிரஸைச் சேர்ந்த முக்கிய தலித் தலைவர்களில் ஒருவரான குமாரி செல்ஜா 5 முறை MP பதவி வகித்தவர். முன்னாள் மத்திய அமைச்சரும் கூட. அவர் கூறியதாவது: முதல்வர் பதவிக்கு சிலரது பெயர்களை காங்கிரஸ் மேலிடம் பரிசீலித்து வருகிறது. என் பெயரும் அதில் ஒன்று என நினைக்கிறேன். எல்லா அம்சங்களையும் அலசி ஆராய்ந்த பிறகே கட்சி மேலிடம் முதல்வரை அறிவிக்கும் என குமாரி செல்ஜா கூறினார். இன்னொரு புறம் 2 முறை முதல்வராக இருந்த பூபிந்தர் சிங் ஹூடா இருக்கிறார். குமாரி செல்ஜா முதல்வராக ஆசைப்படுவது பற்றி பூபிந்தர் சிங் ஹூடாவிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது: முதல்வராக வேண்டும் என ஆசைப்பட ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. இது ஜனநாயக நாடு. ஆனால் முதல்வரை தேர்ந்தெடுக்க ஒரு நடைமுறை இருக்கிறது. புதிய MLAக்கள் ஒன்று கூடி ஆலோசித்து முதல்வரை தேர்வு செய்வார்கள். இறுதி முடிவை மேலிடம் அறிவிக்கும் என பூபிந்தர் சிங் ஹூடா கூறினார். பூபிந்தர் சிங் ஹூடாவுக்கு 77 வயதாகிவிட்டது. அதனால் தன் மகன் தீபேந்தர் சிங் ஹூடாவை முதல்வராக்கி அழகு பார்க்க அவர் நினைப்பதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தீபேந்தர் சிங் ஹூடா ரோத்தக் தொகுதி MP-யாக உள்ளார். ரன்தீப் சிங் சுர்ஜேவாலாவும் முதல்வருக்கான ரேஸில் இருக்கிறேன் என தானே கூறிக்கொள்கிறார். ஆனால் ஹரியானா அரசியலில் அவர் என்றுமே தீவிரம் காட்டியதில்லை. பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யவில்லை. பொதுக்கூட்டங்களிலும் பேசியதில்லை. தன் மகன் ஆதித்யா போட்டியிட்ட கைதால் தொகுதியில் மட்டும் அதிக அக்கறையுடன் செயல்பட்டார். காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளரான சுர்ஜேவாலா ராஜ்யசபா MP-யாக உள்ளார். ஹூடாவுக்கும் செல்ஜாவுக்கும் சுர்ஜேவாலா பெரிய போட்டியை தரமாட்டார். ஆனால் ஹூடாவா செல்ஜாவா என ஒரு நிலை வந்தால் செல்ஜா பக்கம் சாய்வார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்கின்றன. அடுத்த முதல்வர் யார் என காங்கிரசார் தீவிரமாக விவாதிக்கும் நிலையில் எக்ஸிட் போல் முடிவுகளை பொய்யாக்கி பாரதிய ஜனதா 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறுகின்றனர். வரும் 8ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது உண்மை தெரிந்துவிடும்.